திருப்புகழ் 184. முகில் அழகத்தில் கமழ்ந்த வன் பரிமள அலர் துற்றக் கலந்து இடந்தரு முகில் நுதி தைத்து துயர்ந்த மங்கையர் அங்கமீதே முகம் வெயர் உற்று பறந்து செங்கயல் விழியினை செக்கச் சிவந்து குங்கும மிருகமத மத்த தனங்களின் மிசை எங்குமேவி உக உயிர் ஒத்து புயங்கள் இன்புற உறவினை உற்று திரண்டு கொங்கு அளவுறும் அணை உற்று திரங்கு மஞ்சமில் ஒன்றி மேவி ஒளித்திகள் பத்ம கரங்களின் புறம் உருவளை ஒக்க கலங்கவும் உயர் மயல் உற்று இறங்கும் அன்பு அது ஒழிந்திடாதோ. ஜகமுழுது ஒக்கப் பயந்த சங்கரி அடியவர் சித்தத்து உறைந்த சம்கம சிவன் ஒரு பக்கத்து உறைந்த மங்கை சுமங்கை நீடு திகழ்வன பச்சை பசங்கி அம்பன கரதலி கச்சுற்று இலங்கு கொங்கைகள் திரு அருள் நல் பொன் பறந்திடும் பறை அண்டமீதே பகல் இரவு அற்று இட்டு உயர்ந்த அம்பிகை திரிபுரை முற்றிட்டு இரண்டோடு ஒன்று அலர் பரிபுற ஒக்கச் செய்யும் பரம்பிரமி அன்பு கூறும் பதிவிரதை மிக்க சிரம் தெரிந்தருள் பகிரதி வெற்பில் பிறந்த பெண் தரு பழனியில் வெற்பில் திகழ்ந்து நின்று அருள் தம்பிரானே. உலகங்கள் யாவற்றையும் ஈன்ற சங்கரி அடியவரின் மனங்களில் உரைகின்ற சிறப்புடைய சிவபெருமானின் ஒரு பக்கத்தில் இடம் கொண்ட மங்கை, நல்ல மங்கை, பெரிதும் சிறந்து விளங்கும் பச்சை பசேல் என்ற நிறம் உடையவள், யாழ் ஏந்திய கையல், கச்சை அணிந்த கொங்கை உடையவள், திரு அருள் என்ற நல்ல செல்வத்தை பரப்பி அருள்பாலிக்கும் பராசக்தி, உலகங்களுக்கு அப்பால் பகலும் இரவும் இல்லாத உயர்ந்த ஓர் இடத்தில் வீற்றிருக்கும் அம்பிகை, மும்மூர்த்திகளுக்கும் உயர்ந்தவள். அம்மும்மூர்த்திகளுக்கும் உயர்ந்தவரான சிவபெருமான் அன்பு கொள்ளுமாறு தவம் செய்த மேலானவள், அன்பு மிகும் கற்பு உடையவள். சிவபெருமானின் தலையில் விளங்கும் கங்கையாறு தோன்றும் இமயமலையில் தோன்றியவள் பார்வதி. அத்தகைய பெருமாட்டி பெற்றருளிய தம்பிரானே, பழனிமலை மீது விளங்கி அருளும் தம்பிரானே, சிற்றின்ப ஆசை நீக்கி பேரின்பத்தில் திளைக்க அருள்வாயாக.